ஒரு மனுஷனோட வலியை வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா படம்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டீங்க, உள்ள கதைக்குள்ளே போயிடுங்க. வெளியில் வரும்போது வார்த்தையே வரல. வாழை எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்டாக இருக்குன்னா நான் இந்த வருஷத்தில் பார்த்த சிறந்த படம் இந்த படம் தான். மனசை ரொம்ப கவர்ந்துருச்சு. அதே போல் வந்து டைம் போனது தெரியல. படம் முடிஞ்சு எழுந்து வரணுமான்ற மாதிரி யோசித்தேன். ஏன்னா இன்னும் டைம் பார்க்குறேன் 2 hour போயிருக்கு. அவ்வளோ அழகாக சித்தரிச்சிருக்காங்க. அரசியல், மதம், ஜாதி இதில் எதுவுமே வந்து கலப்படம் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக ஒரு மனுஷனோட வலியை வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு யாராலும் பண்ண முடியுமான்னு தெரியல. எதுனா ஒரு சின்ன இடத்துலையாச்சும் கொஞ்சம் இதுவாகிடும். படம் முழுக்க ஒரு சின்ன இது கூட இல்லை, அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. இந்த சின்ன பையன் இந்த வயசில் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். வாழை சின்ன பையன்றதோட நான் வந்து மாறி செல்வராஜனை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா வந்து நீங்கள் எல்லாமே வந்து படம் பார்க்கும்போது வந்து உங்கள் நடிகர்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டீங்க, நீங்கள் கதைக்குள்ளே போயிடுங்க. அங்கே உள்ளே உட்காந்துட்டோடனே கதைக்குள்ளே போயிடுங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த சின்ன பசங்களோட காதல், டீச்சர் காதல் எப்படி நான் காமிச்சேன். எல்லாருக்குள்ளேயும் க்ரஷ் இருக்குண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்குள்ளேயும் ஒரு க்ரஷ் இருந்தது. ஆனால் வந்து அதுவும் அழகாக சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் தான். கலையரசோட பெர்ஃபார்ம் எப்படி இருக்குது எல்லாமே அவங்களோட காதல் அது அவ்வளோ அழகாக நல்லா இருந்தது. அதை வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீல் தான், ரொம்ப ஃபீல் தான். அதான் வெளியில் வரும்போது வார்த்தையே வரல. எப்படின்னா வந்து அவ்வளோ கஷ்டங்களும் வலிகளும் நிறைஞ்சிருக்கு படத்தில். சந்தோஷ் நாராயணோட அவரோட மியூசிக்கெல்லாம் நல்லா இருக்கும். மியூசிக் நல்லா இருக்குது. மொத்தமாக டோட்டலாக பார்க்க போனால் வந்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா படம்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டீங்க, உள்ள கதைக்குள்ளே போயிடுங்க. ஏன்னா வந்து அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நேச்சர்லாம் நடந்தது தான் அவ்வளோ அழகாக எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு விரல் புரட்சியே இருக்குதா? தலைவா தலைவா சரிதம் எழுது தலைவா, உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா.